ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்திற்கு தருகிற இடம் 2 இடம். ஒன்று கருவறை, ஒன்று வகுப்பறை. தாயும் தந்தையும் சார்ந்த கருவறை, ஆசிரிய பெருமக்கள் நிறைந்திருக்கிற வகுப்பறை. இன்றைக்கு காலகட்டம் உறவுகளை தாண்டி கருவிகளாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய காலம். சொல்லப்போனால் இது ஒரு அதிசய கருவி, அற்புத கருவி. அலாவுதீன் விளக்கு, கைவிளக்கு போல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கையில் அகப்பட்டிருக்கிற ஒரு கருவி. ராத்திரி 1 மணிக்கு கூட ஒருத்தருக்கு பணம் அனுப்பலாம், பேங்க்குக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த அதிசய கருவி ஐன்ஸ்டீனுக்கு கிடைக்கல, நியூட்டனுக்கு கிடைக்கல, என் பாட்டனுக்கு கிடைக்கல, பாட்டிக்கு கிடைக்கல, நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. என்றால் இதை நாம் வைத்துக்கொண்டு ஆள வேண்டுமே தவிர இதற்கு நாம் அடிமையாகி விட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சொன்னப்போனால் ஒரு சாக் பீஸ் 1000 அறிவாளிகளை உருவாக்கும், ஒரு செல்போன் 1,00,000 முட்டாள்களை உருவாக்கும் என்று ஒரு அறிஞன் பேசினார். இன்றைக்கி இருக்குது. நம்ம இந்த அவேர்னஸ் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அதனால தான் வெறும் புத்தகத்தில் எல்லாமே இருக்காது. வாழ்வியல் சூழல்களை எல்லாம் நாம் அனுபவத்தின் ரீதியாக பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டம் இப்போ வந்திருக்கு. அதனால தான் நான் கற்றது கடுகளவுன்னு கொடுத்துருக்கேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்களிலிருந்து இன்றைய வரையில் வளர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை இலக்கியங்களும் சரி, ஒரு மானுடம் மனிதவளத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் படைக்கப்படுபவை. ஆனால் இன்றைக்கு இந்த கருவிகளிலே மக்கள் அகப்பட்டு திணறுகிறதை நாம் பார்க்குறோம். உண்மையிலே காலையில் நான் என் கண்ணால் பார்க்கறது தான் நான் பேசுவேன் பல இடங்களில். காலையில் பொங்கு சனி திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அடுத்தது எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு போகணும். எட்டுக்குடி முருகன் கோயில் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி உள்ளே போய் நிற்கிறேன். அம்மா, அது குழந்தைக்கு அம்மா பாட்டி 2 பேரும் சாமி கும்பிட்டுங்கிறாங்க. இந்த குழந்தை கீழே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனில் படம் பார்த்துங்குது. அதாவது இன்றைக்கி இருக்கிற நிலைமை, ஒரு காலத்தில் குழந்தை அழுதால் தாத்தாவும் பாட்டியும் போட்டி போட்டு கொண்டு அந்த அழுகையை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்வாங்க. அப்பா பூம்பூ மாடு மாதிரி தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு எப்படியாவது வேடிக்கைலாம் காட்டுவார். இன்றைக்கு ஒன்றுமே பண்ண வேணாம். குழந்தை அழுவுதா, செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்தா போதும், குழந்தை ஆஃப் ஆகி போகுது, செல்லு ஆன் ஆகி போகுது. எல்லா இடங்களிலும் நடக்கிற ரொம்ப கஷ்டங்க. அதிலே பழகிடுது. கொஞ்ச நாள் பொறுத்து அந்த குழந்தைகிட்ட நீங்கள் வாங்க முடியல. அது அப்போ கொடுத்தது நாம தானே. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு நம்முடைய இலக்கியம் சொல்லுது. நாம தான் கொடுத்தோம், நாமே போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது. அது வளர்ந்த பிறகு கூட பாருங்கள், எல்லாருடைய வீட்லேயும் நைட்டில் உட்காந்து டின்னர் சாப்பிட்றான்னா சும்மா சாப்பிட மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றான்னா சும்மா பார்ப்பான். டிவி ஆன் பண்ணிவிட்டு அதில் என்ன ஓடுதோ அதை வச்சு தான் பார்த்து சாப்பிட்றான். தான் சாப்பிட்றது கூட என்னான்னு தெரியாமலே சாப்பிட்ற ஆட்கள் அதிகமாக போயிட்டான் இப்போது, இல்லையா? அதுதான் அந்த அம்மா கூட சாப்பாடை போட்டு தட்டில் கொடுத்துட்டு உள்ளே கிச்சன்லேருந்து குரல் கொடுக்குது, டிவி பார்த்து சாப்பிடாதையா, டேஸ்ட்டு தெரியாதுன்னு. அவன் சொல்கிறான், அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏண்டி டிவி பார்க்குறேன்றான். அப்போது வளர்ப்பு எப்படியோ வாழ்க்கை அப்படி அமையும், இல்லைங்களா? நாம் எதனோடு பழகுகிறோமோ அதனுடைய வாசனை தான் நமக்கு வரும். நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் என்பது தான் உபநிஷதம் போதிக்கிற உண்மையான சாரம். எண்ணங்கள் தான் வாழ்க்கை, எண்ணங்கள் தான் சொற்கள், எண்ணங்கள் தான் செயல்கள். அப்படின்னா ஒரு மனிதனுடைய தூய்மையான எண்ணங்களை வலிமையாக்குகிற மிகப்பெரிய ஆற்றல் வாசிப்பதில் மட்டும்தான் தூய்மையாக இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தை பண்ணுறது, எல்லாம் பாவம் சப்ஜெக்டே படிச்சுக்குதுங்க. 5 சப்ஜெக்டும் தானா வாழ்க்கை? இல்லவே இல்லை. கொஞ்சம் நிறைய மாற்றணும். நாம் நிறைய வாசிக்கிற பழக்கத்தை, 1 மணி நேரமாவது மற்ற நூல்களை படிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்கணும். நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம், எல்லார் வீட்லேயும் போர் போட்டிருப்பீங்க, செல்லையில் பகுதியெல்லாம் போடுவோம். போர் இறக்கலைன்னு வச்சுங்க, ஏர்லாக் ஆகிட்டுதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்,
அந்த ஏர்லாக்கை எடுத்துகிட்டு வந்து ஒரு 5 வாளி தண்ணியை பைப்பில் ஊற்றி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் ஃபோர்ஸாக இறைக்கும். ஊற்றின 5 வாளி தண்ணி மட்டும் வெளியில் வர்றது இல்லைங்க, ஏற்கனவே பூமிக்குள் ஊறி கிடக்கிற தண்ணீரை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த 5 வாளி தண்ணீர் பயன்படுவது போல தான் பிள்ளைகள் படிக்கிற 5 சப்ஜெக்டும் அவனுக்குள்ளே இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் அவை பயன்பட வேண்டுமே தவிர அதுவே வாழ்க்கையாகிடாது, அதுவே அறிவாகிடாது. இப்போ நம்ம பேச்சே குறைஞ்சி போச்சே பிள்ளைகளுக்கு. வருத்தத்தோடு சொல்கிறேன், சிலதெல்லாம் என்னையும் உட்பட தான். பேச்சே குறைஞ்சி போச்சே. நாங்கள்லாம் படிக்கிற காலத்துலேங்க அம்மா முகம்தான் அதிகமாக தெரியும். ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். இப்போ எல்லா பிள்ளைகளும் ஃபேஸ்புக்கில் பேசுகிறான். காலங்கள் அப்படி டோட்டலாக மாறுது. நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். பேச்சு குறைந்து போச்சு, அவருடைய அரவணைப்பு குறைஞ்சி போச்சு. மேதக அப்துல் கலாம் அவர்கள் அக்னி சிறகுகளில் எழுதுகிறார், என் அம்மாவிடத்தில் அன்பை கற்றேன். பாடபுஸ்தகத்தை பற்றி அவர் பேசலை. என் அன்னையிடத்தில் அன்பை கற்றேன், என் அப்பாவிடம் அறிவை பெற்றேன். ராமேஸ்வரத்தின் இடைவிடாது அடிக்கின்ற அந்த அலைகளிடத்தில் இடைவிடாத உழைப்பை கற்றுக்கொண்டேன். என்னுடைய ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர் அவரிடத்தில் வாழ்க்கையிலுடைய ஊக்கத்தையும் அரவணைப்பையும் நான் கற்றுக்கொண்டேன் என்று எழுதினாருன்னா, ஒவ்வொன்றிலிருந்தும் மனிதன் கற்றுக்கொண்டே இருக்கணும். கற்றது போதும் என்று நின்றிருந்தால் ஒன்றுமே வளர முடியாது. இன்னும் சொல்ல போனால், தேடுதல் உள்ளவனைத்தான் உலகம் தேடும். அப்போ அந்த அறிவு என்பது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தேடுதல் வேட்டையை பூர்த்தி செய்கிற மிகப்பெரிய சிறப்பு தான் ஒரு புத்தக திருவிழாவை நடத்துகிறதனுடைய முழுமையான பயன். நல்ல நல்ல அறிவியல் நூல்கள், ஆன்மீக நூல்கள், நாவல்கள், நல்ல கவிதைகள், அறிவுபூர்வமான கவிதைகள், இவைகளெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு முறை வாசிக்க 2 முறை வாசிக்க கற்றுக் கொடுத்தாலே போதும். அப்போ அந்த ஒரு ஆர்வம், ரசனை வந்தாலே போதும். அதெல்லாம் இன்றைக்கி எல்லாமே காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் பிள்ளைகளை இன்றைக்கி என்ன பண்ணுறான், வீட்டுக்குள்ளே சரியான அந்த கருவறைக்குள்ளே சரியாக வழிநடத்தப்படாததனால் இன்றைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு தனித்துவத்தை நோக்கி போகிற ஒரு சிக்கல் இருக்குது. இப்போது இது நம்ம மட்டும் இல்லை, அகில உலகத்திலையும் இருக்கிறது. ஜப்பானில் மக்கள் தொகையை இப்போ குறைஞ்சி போச்சுன்றான். சீனாவிலையும் குறைவதற்கு வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குதுன்றான். ஏன்னா பல நெருக்கடிகள், திருமணமே வேணாங்கிறான். வாழ்க்கையை அங்கே தான் தொடங்குதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிற பூமி இது. இன்றைக்கு பல சிக்கல்கள் வந்திருக்குதுன்னா காரணம் என்னென்னா, உறவுகளிலிருந்து அவன் விலகி இருப்பதனால் உறவுகளின் அருமை கூட அவனுக்கு தெரியாமல் போயிருக்கிறது. தாயிற் சிறந்த கோவில் இல்லைன்னு நம்ம நூல் சொல்லுது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லி கொடுத்துருக்குது. இன்றைக்கி எல்லாமே அது கொஞ்சம் 2ஆம் பட்சத்தில் இருக்கிற அவலத்தையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதனால தான் பிள்ளைக்கு, இளைஞனுக்கு எனக்கு யார் வழிகாட்டி, எனக்கு யார் முன்னோடி என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. எனக்கு யார் முன்னோடியாக இருக்கணுங்க, முன் உதாரணம் யாராக இருக்கணும், எனக்கு யார் ரோல் மாடல். என்னை பெற்றெடுத்த தாயை விட ரோல் மாடல் உலகத்தில் உண்டாங்க. அவள் சொல்லித்தானே எனக்கு அப்பா யாருன்னே தெரியும். அவள் தானே முதலாக ஆரம்பிக்கிற போது இவர்தான் உன் அப்பா என்று சொல்லிக் கொடுப்பதனால் அப்பாவை தெரிகிறது. அத்தனை உறவுகளையும் அடையாளப்படுத்துபவள் அவள் தானே. சொல்லப்போனால் குழந்தை இடுப்பிலே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு உறவுகளையும் சுட்டிக்காட்டி தாத்தா, பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், அண்ணி, அத்தை, மாமா, அப்பா என்றெல்லாம் உறவுகளை அறிமுகப்படுத்துவது அவளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனேன்னு அன்றைக்கி எழுதணும். ஆனால் அப்பா இடுப்பில் தூக்க மாட்டார், தூக்கி சர்ன்னு தோளில் வைப்பார். எந்த அப்பாவும் இடுப்பில் தூக்க மாட்டார். அப்படி தூக்கினாலும் உட்கார முடியாது நம்மளால். ஏன்னா இடுப்பினுடைய அளவு அப்படி இருக்கும். பையன் சர்ன்னு கீழே இறங்கிடுவான், திரும்பவும் தூக்குவான்னு அது ஒரு விளையாட்டு ஆகிடும் அவனுக்கு. அதனால் என்ன பண்ணுவார், தூக்கி தோல் மேலே உட்கார வைப்பார். என்ன அர்த்தம், நான் பார்க்காத உலகத்தை என் தோளிலிருந்தாவது என் உயரத்திலிருந்து பாரடா என்று, பாரடா உனது மானுட பட்டாளத்தை என்று பாவேந்தர் பாரதிதாசன் கூறுவது போல உயர்த்தி உட்கார வைத்து காட்டுவார். அடுத்தது தான் ஆசிரியர் உள்ள நுழைகிறார். அவர் தான் 3வது ரோல் மாடல். உன் காலில் நின்று இந்த உலகத்தை பார் என்று
தன்னம்பிக்கையை என்ற ஒன்றை கற்றுக் கொடுப்பவரே ஒரு ஆசிரியராகத்தான் இருக்கிறார். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று ஒரு நூலை வாசித்து நிமிர்கிறவனுடைக்காக எழுதப்பட்ட அந்த குறள் 7 சொற்களிலுமே துணைக்கால் இல்லாமலேயே திருவள்ளுவன் எழுதியிருக்கிறான். காரணம், கற்றவனுக்கு அதன்படி நிற்பவனுக்கு துணைக்கால் வேண்டாம், தன்காலே போதும் என்பதனால்தான் துணைக்கால் இல்லாமலே அந்த குறளை வரைந்து வைப்பதாக நான் கருதுகிறேன். அப்போ ரோல் மாடல் யாருன்னே அவனுக்கு தெரியல, யார் பின்னால் போகிறதுன்னு கூட தெரியலையே அவனுக்கு. அம்மா தாங்க ரோல் மாடல். அம்மாவை நேசிக்கணும், அப்பாவை நேசிக்கணும். அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டால் 1000 படித்து என்ன பிரயோஜனம்? முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டும், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? முதியோர் இல்லத்தில் இருக்க வேண்டும், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. அந்த படிப்பினை அவனுக்கு இல்லையே. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கி சமுதாய சிக்கல்கள், பாசத்தின் இயக்கங்கள், பல தாக்கங்கள் இருக்க காரணம் அதுதானே. அம்மா தாங்க ரோல் மாடல். நடப்பவர்கள் ரோல் மாடலே தவிர நடிப்பவர்கள் ஒருபோதும் ரோல் மாடலாக முடியவே முடியாது. இவர்கள் பழுது பார்ப்பவர்கள், அவர்கள் பொழுதுபோக்குகிறவர்கள். இன்றைக்கு இளைஞர்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கால கட்டாயம் நிறைய செய்திகள் இருக்கு. நிறைய அர்த்தங்கள் நிறைய சொல்லணும் சார். நாம தான் சொல்லணும், விலகக்கூடாது. கேட்குறானே கேட்கலையே 2 தடவை உட்கார வச்சு கேட்டால் அவன் புரிஞ்சுக்குவான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவது அன்னை வளர்ப்பினிலே. தாய்க்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது, பொறுப்பு இருக்குது. தப்பான வழிகாட்டினாலும் தப்பாக தான் போயிடும். அண்மையில் ஒரு நிகழ்ச்சி, 4 வயசு பையன் நம்ம குழந்தைங்கிட்ட பேசுகிறதே இல்லையேம்மா. அது இங்கே நிறைய தாய்மார் இருக்கிறீங்க, உங்களெல்லாம் நான் வணங்கி கேட்குறேன் தாய், நீங்கள் தாம்மா அதிகமாக பேசணும். ஒரு தாய் அந்த பிஞ்சு நிலமாகிய மனதிலே விதைகளை நீங்கள் விதைத்து விட்டால் இந்த சமுதாயம் அவனை ஒன்றும் பண்ணாது. அவன் நம்பிக்கையோடு நம்பிக்கை நட்சத்திரமாக வருவான். சொல்ல வேண்டியதை நாம் மறக்காமல் சொல்லணும். ஒரு அம்மானா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு பையனை 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை பக்கத்தில் உட்கார வச்சு 4 எத்தனைடான்னு கேட்டது. 10ன்னா. ஏன்டா உங்கள் ஒப்பனாட்டமே பேசுகிற? அந்த ஆள் எங்கே இருக்கிறார் பாவம், அவரை வம்புக்கு இழுத்து அந்த அம்மா திட்டுது. 4 மறுபடியும் விரல் விட்டு என்றா 10. தப்புடா, தப்பு. என்னம்மா தப்பு கண்டுபிடிச்சிட்டேனே? என்ன தப்பு? 1 வாரமாக நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன். கீரைக்காரமாக கூட நிறைய கீரை கட்டை கொண்டாந்து வைக்க இறக்குது. அரை மணி நேரமாக அது உயிரை வாங்கி 10 ரூபா சொன்ன கட்டை 2 ரூபா குறைச்சி 8 ரூபாய்க்கு வாங்குற. ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு 2 ரூபா குறைச்சி வாங்குற. ஒரு நாளைக்கு முட்டைக்கோசை 2 ரூபா குறைச்சி வாங்குற. 1 வாரமாக டெய்லி சொன்ன விலையை கொடுத்து நீ வாங்குறதில்ல, 2 ரூபா குறைச்சி தான் வாங்குற. இப்போ நான் 4 8ன்னா நீ 2 குறைப்ப. ஆன்சர் தப்பாயிடும். இப்போ 4 10ன்னு சொன்னல, நீ 2 குறைச்சா கரெக்ட் ஆன்சர் 8 வந்துடும். அம்மாவே வெக்கப்பட்டா, ஓ நம்ம தப்பான பாதையை காட்டிட்டோமோ பிள்ளைக்கு, நாளையிலேருந்து நான் என்ன திருத்திக்கிறேன்னு. சார் நீங்கள் பிள்ளைகள் இடத்துல பேசி பாருங்களேன், என்ன அழகாக பேசுவான் தெரியுமா? உண்மையில் நான் ஐயா சொன்னாங்களே அறிமுகம் பண்ண 36, உண்மையில் அத்தனை ஆண்டுகளும் பிள்ளைகளை நான் ரொம்ப ரசிச்சவன். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒரு விஷயம் சார், ஒன்று குழந்தையாக இருக்கணும், இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னா குழந்தையாக இருக்கணும், இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும். நான் அதனால தான் சொல்கிறேன், அந்த அவார்டு நேஷ்னல் அவார்டுன்றது இந்த நாட்டில் எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியது யார் தெரியுமா? இந்த ப்ரீகேஜியிலிருந்து 3rd ஸ்டாண்டர்டு வரைக்கும் இருக்கிற குழந்தையா டீச்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க அத்தனை பேருமே நேஷ்னல் அவார்டியா. ஏன்னா அவங்க குழந்தையாக மாறணும் சார். அவங்க தானே குழந்தைகளுக்கு நிறைய கொள்முதல் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய செய்திகளை. என்ன அழகாக பேசுகிறான் தெரியுமா? சமீபத்தில் நான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் சென்னையில் குரம்பேட்டில் மாத்திரை வாங்கலாம் நான் போய் நிற்கிறேன். ஒரு அப்பா சின்ன பையன், ஒரு 5வது படிப்பான்னு நினைக்கிறேன், அவனை கூட்டின்னு வந்திருக்கிறார். அவங்க வீட்டில் எறும்பு தொல்லை போலகுது, அரிசி பக்கம் டப்பால் நிறைய வருது போலகுது. எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார் சார். உடனே அந்த பையன் கேட்டான், ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டான்.
சார் ஆச்சரியமான விஷயம். அப்பா ஒரு செகண்ட் யோசிச்சார் சார். நான் எறும்பை அழிக்கிறதுக்கு மருந்து கேட்குறேன், மருந்து கடைக்கு வந்தாலே நல்லாகிறதுக்கு தான் மருந்து வாங்குவாங்கன்றது பையன் நல்ல நோக்கத்தில் கேட்குறான். இவன் மனசுக்குள்ள வள்ளலாரை நான் அழிக்க விரும்பவில்லை, இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எறும்பு மருந்து வேணான்னு திரும்பிட்டார் சார். அப்போது ஒரு பிள்ளைகளோடு பேசுனதுனால வந்த ஒரு பெரிய மாற்றம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குழந்தைகளை நம்ம ரசிக்கணும். முதல்ல வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ரசிக்கணும் சார். புத்தகம் கூட வாசிக்கிற போது அப்படி கடகடன்னு எத்தனை பக்கம் படிச்சோமான்றது முக்கியம் இல்லை, என்ன படித்து புரிஞ்சுருக்கணும் தான் மிக மிக முக்கியம். ரசிக்கணும் சார், ஒவ்வொரு வார்த்தையும் ரசிக்கணும். ஒரு எழுத்தாளனுடைய உயிர் அது, ஒரு எழுத்தாளனுடைய ஜீவன் அது. ஒவ்வொரு எழுத்திலும் ஒரு எழுத்தாளன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த எழுத்தை நம்ம நேசிக்க நேசிக்க சுவாசிக்க சுவாசிக்க தான் அதனுடைய ஆழமும் அர்த்தமும் தெரியும். அந்த எழுத்தாளனோடு நம்ம பயணம் பண்ணணும். எழுத்தாளனோடு நீங்கள் எழுதுறது சும்மா இல்லை சார். ஒவ்வொரு எழுத்தாளனும் ஒரு படைப்பாளனும் ஒரு கடவுளுக்கு சமமானவன். ஏன்னா அந்த காலத்தை வென்று, இன்னும் சொல்ல போனால் காலம் எழுத்தாளனை கூட கொல்லும், ஆனால் எழுத்தாளனுடைய எழுத்து காலத்தை கொன்று வென்று நிற்கும். அப்படி ஒரு சிறப்பு அந்த நூலுக்கு உண்டு. எங்கள் தாம்பரத்தில் ஒருத்தர் புத்தகம் எழுதினார் சார். அந்த நூலுக்கு பாராட்டி பண்ணி தாம்பரம் மாநகராட்சி ஒரு பரிசு கொடுத்து, 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தது. அந்த மாபெரும் கூட்டத்தில் அந்த மனுஷன் என்ன பண்ணார், தன் சம்சாரத்தை கூப்பிட்டு மேடையில் ஏற்றி இந்த 1 லட்சம் ரூபாய் என் ஒய்ஃபுக்கு தான் பொருந்தும்னு கையில் கொடுத்தாரு. அந்த அம்மா கை நடுங்கின்னு வாங்கின்னு வந்து கீழே உட்காந்து வீட்டுக்கு வந்தது. ஏயா திடீர்னு கூப்பிட்டு உன் கையில் கொடுத்த ரூபாய் என் கையில் கொடுத்தியே, அது என்ன புத்தகம் பேர் கூட எனக்கு தெரியாது, யாராவது இதுக்குன்னே சில பேர் தெரியிறான் பேட்டி எடுக்கிறதுக்கு, அவன் வந்து ஏதாவது ஒன்று கேட்டுட்டு நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்ன நிலமை ஆகியிருக்கும், எனக்கு ஏன் அதை கொடுத்தேன்னு. நான் சும்மா செய்வேனா எந்த வேலையும், அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு என்கிட்ட கோச்சிங்னு போனல 2 மாதம், அப்போ எழுதின புத்தகம் அது. அதனால தான் அந்த 1 லட்சம் ரூபாய் உனக்கு தான் பொருந்தும்னு கொடுத்தேன். நீங்கள் எழுதுறது லேசான விஷயம் இல்லை சார். ஒரு நூல் ஒரு எழுத்தாளனுடைய ஒரு சுகப்பிரசவம். 10 மாதம் இருந்து ஒரு கரு பிறப்பது போல் அது ஒரு பிரசவம் சார். அது அப்படி ஒரு அருமையான ஒரு படைப்பாளன். அதிலெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்கிற போது இந்த பிள்ளைகளையும் நம்ம ரசித்தாதான் அந்த கருத்துக்களை கொண்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல முடியும். நீங்கள் ரசிக்கணும் முதல்ல. அதனால தான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் நம்பர் 1 அம்மா. அப்பா எவ்வளோ பெரிய ரோல் மாடல் தெரியுமா? சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னா இல்லையா? என்ன அருமையான செய்தி தெரியுமா? அந்த 2000 வருஷத்துக்கு முந்தைய எழுதினாலும் அது எந்த காலத்துக்கும் பொருந்தும். அது சான்றோனாக்குதல்னா அந்த எல்லா பண்புகளையும் உருவாக்கி தருபவன் தந்தையினுடைய நடத்தை. அவர் தான் அசைக்க முடியாத ரோல் மாடல். ஒரு பேருந்தில் ஒரு 8 வயசு பையனை அழைச்சிட்டு அப்பா பயணம் பண்ணுறார். ஏறி உள்ளே வந்த உடனே கண்டக்டர் கேட்குறார், எத்தனை டிக்கெட்டு? 2 ஃபுல் டிக்கெட்டு கொடுங்க சார். சார் 1.5 போதும் சார், பையன் உயரம் கம்மியாக தானே இருக்கிறான், 8 வயசு ஆன மாதிரி தெரியலையே. சார் நீங்கள் ப்ளீஸ் 2 கொடுங்க. வேணாம் சார், அரை டிக்கெட்டு போதும், 4 ரூபாய் எதுக்கு வேஸ்ட் பண்ணுங்க, கொடுங்க சார். 1 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு இறங்கி பையனை அழைச்சிட்டு கீழே இறங்குறாரு. கண்டக்டருக்கு மனசு கேட்கல. என்ன சார் 4 ரூபாய் வேஸ்ட் பண்ணி? நான் தானே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்கல. சார் ஒரு 4 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த பையனுக்கு 8 வயசு ஆகலைன்னு அவன் எதிர்க்க நான் சொன்னேன்னு வச்சுங்க, அவனுக்கே 8 வயசு ஆகிறது அவனுக்கே தெரியும். அவன் எதிர்க்கே 8 வயசு ஆகலைன்னு அவன் பொய் சொன்னான், நாளைக்கு வளர்ந்த பிறகு 4000க்கு 40,000க்கு 4 லட்சத்துக்கு அவன் பொய் சொல்லுவான். சார் ஒரு தப்பான பாதையை நான் முன் உதாரணமாக கொடுக்க விரும்பலைன்னாரு பார்த்தீங்களா? இந்த ஒரு சிந்தனை தான் சார் ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டுதல். தந்தை ரோல் மாடல், ஆசிரியன் ரோல் மாடல். ஆசிரியன் ரோல் மாடல்னா சாதாரணமான ரோல் மாடல். இந்த மண்ணிலே நடந்திருக்கிற மகத்துவங்கள் எத்தனையோ. அம்மா அப்பா வச்ச பெயரே பீமாராவ் ராம்ஜின்னு. அந்த காலத்தில் கொடுமை காலத்தில் நீங்கள் என்னென்ன நடந்தது இந்த மண்ணில்ன்றது இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியல சார். அதனால தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. பார்த்தாலே தீட்டு என்று கருதிய காலம் இந்த மண்ணிலே இருந்தது.
எவ்வளோ கொடுமை இருந்தது. நான் சொல்கிற வரலாறு உண்மையான வரலாறு, நீங்கள் தேடி பார்த்தா தெரியும். அந்த கிளாஸில் உட்காந்து படிக்கிற லாஸ்ட் பெஞ்சில் தள்ளி உட்கார வைக்கப்பட்ட அந்த பிள்ளை, அவர் எழுதின பேப்பரை கூட வாத்தியார் தொட்டு திருத்தக்கூடாது என்ற கொடுமையான காலம் அன்றைக்கு இருந்தது. அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் அவர் எழுதிய சட்ட புத்தகத்தை அத்தனை பேரும் தொட்டு புரட்டுகிற காலமாக மாறி இருக்கிறது. சிந்தனை பண்ணுங்க. அம்மா அப்பா வச்ச பெயர் பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கர் என்பது ஒரு பிராமண ஆசிரியனுடைய பெயர். அந்த குழந்தையினுடைய அறிவையும் சிந்தனையையும் முயற்சியும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் பார்த்து அந்த ஆசிரியர் மடியில் உட்கார வைத்து தான் கொண்டு வந்த சாப்பாட்டை குழந்தைக்கு ஊட்டி அந்த அறிவுக்கும் ஆசானாக விளங்கியதனால் தன் இயற்பெயரையே மாற்றிக்கொண்டு பிற்காலத்தில் ஆசிரியன் பெயரை நன்றியோடு அவர் அண்ணல் அம்பேத்கர் என்று நாம் உச்சரிக்கிற அளவுக்கு அவர் அந்த நன்றியை செலுத்தினார். அப்போ ஆசிரியர் ரோல் மாடல். சார், புனே போர்டு ஹைஸ்கூல் 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம், இது நடந்த வரலாறு. ஆசிரியர் உள்ளே போகிறார் வகுப்பறைக்கு. ஜன்னல் வழியாக ஒரு வாழைப்பழத்தோல் கீழே விடுது. ஓரக்கண்ணால் பார்த்துட்டு உள்ளே போன ஆசிரியர், யாரா போட்டதுன்னார். சொல்லுவான். போட்டவன் முதல் கொண்டு தெளிவாகிறோம். பின் ட்ராப் சைலண்ட். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டையே நீ அங்கே பார்க்கலாம். வாத்தியார் கோவம், எல்லாம் பெஞ்சு மேலே இல்லை, மலை 39 பேர் ஏறிட்டான், நில்லுண்டான், ஒருத்த மட்டும் உட்காந்துக்கிறான். நான் சொல்கிறது உனக்கு காதலை விடுது சார். அந்த தவறை நான் செய்யவில்லை, நான் நிற்கணும், தண்டனை அனுபவிக்கணும்? எழுத்தா பேசுகிறார். சத்தியத்தை பேசுகிறேன் ஐயா. ஓ, சத்தியவானோ? போட்டது யார் சொல். காட்டி கொடுப்பதை ஒருபோதும் இந்திய இளைஞன் செய்ய மாட்டான். இப்போ மனசாட்சியோடு பேசுகிறேன். கெட் அவுட்டுன்னார், பைய தூக்கின்னு வெளியே போட்டான். வாத்தியாருக்கு பயம் வந்து பின்னாடி ஓடி போய், வாடா உனக்காக எல்லாரையும் மன்னிச்சு உட்கார வைக்கணும், உட்கார வச்சார். அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் இந்திய விடுதலைக்கு தலைமையேற்ற லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று வரலாறு எழுதி வைத்திருக்கிற மிகப்பெரிய சரித்திரம். வகுப்பறையை தானே சார் தலைவர்கள் உருவாகிறார்கள். இந்த பிள்ளைகளெல்லாம் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளும் மேலான இடத்துக்கு வர வேண்டும் என்று எத்தனை பெரியவர்கள் இந்த மண்ணிலே பாடுபட்டிருக்கிறார். இந்த சமுதாய சிந்தனை, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வருவது லேசான விஷயமா சார்? இன்னைக்கு இருக்கிறவனுக்கு யாருக்கும் தெரியல. ஒரு நூல்கள் தான் அதை சேகரித்து கொடுக்கும். நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது சார். நம்மை தாண்டி பிள்ளைகளுக்கு நிறைய தெரியும். அவனை கூட நிறைய பேசணும். நாம் தான் திரும்ப திரும்ப ஒன்றொன்றையும் சொல்லிக் கொடுக்கணும். சமீபத்தில் ஒன்றும் இல்லை சார், ஒரு அப்பா பிள்ளைய அழைச்சிட்டு ஆசைப்பட்டான். அப்பா நான் பட்டம் விடணும்பான்னு. பட்டத்தை உயரத்தில் பட்டத்தை விட்டார். பட்டத்தில் எது இணைஞ்சிருக்கும்? முக்கியமாக நூல். அந்த நூலை விட 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 அது குறிப்பிட்ட இடத்துக்கு போகும். ஒரு இடம் உயரமான இடத்துக்கு போன பிற்பாடு பட்டத்தை அப்பா என்ன பண்ணார், அந்த நூலை கட் பண்ணிட்டார், நூலை அறுத்துட்டார் சார். அந்த பட்டம் அது வரைக்கும் ஒழுங்காக போச்சு. இப்போ தாறுமாறாக சுற்றுது சார். அப்போது பையன் கேட்டான், ஏன்பா அதை தாறுமாறாக சுற்ற வைக்கிற? அப்பா சொன்னார், ஒரு விளக்கம் சொன்னார். அந்த பட்டம் ஒழுங்கான இலக்கை அடைவதற்கு துணையாக இருந்தது இந்த நூல்ரா. ஒரு மனிதனும் அந்த பட்டத்தை போல் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டுமென்றால் அவன் படிக்கிற நூல்கள் ஒரு காரணம். அது மட்டுமல்ல, அந்த நூல்கள் தருகிற ஒழுக்கம்தான் அதற்கு மிகப்பெரிய காரணம் என்பதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இதை பண்ணேன். இன்றைக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டியலின்படி 315 நாடுகள் இருக்கிறது. உலகப்பந்தில் 8 திசைகளில் 16 கோணங்களில் 36 திசைகளிலும் இருக்கிற கோணங்களில் பல்வேறு நாடுகள் இருக்கிறது. அந்த பல்வேறு நாடுகளுக்கு தலைமையேற்று இருப்பது இன்றைக்கு தமிழ் குணமும் தமிழ் கலாச்சாரமும் ஒரு காலத்தில் இருந்தது. காரணங்கள் எடுத்து சொல்லுகிற போது அதற்கான விரிவான கருத்துக்களை என்னால் சொல்ல முடிகிறது தோழர்களே. அப்படி பார்க்க போது தோழர்களே, இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் நமக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் 1000 இருக்கிறது. அவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையிலேயும் தமிழ் தான் இந்த உலகத்திலே தோன்றிய முதல் மொழி. எப்படி தோன்றியது என்று சொன்னால், மாடு அம்மா என்று சொல்கிறதே, அதை வைத்து தான் நம்ம ஈன்றெடுத்தவளை அம்மா என்று சொல்கிற அளவிற்கு நாம் உயர்ந்திருக்கோம். அடுத்து வர கலாச்சாரம் என்று சொல்கிற போது
எங்கள் பொகுட்டல் நீ வந்து உட்காந்துருக்கீங்க பக்கத்தில், என்னுடைய பொகுட்டல் நீ வந்து உட்காந்துருக்கீங்க பக்கத்தில். அதை வந்து பார்த்து நம்முடைய கலாச்சாரம் என்னவென்று சொன்னால், மனித குலத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் சார்ந்து வாழ்கிற மக்களை ஒன்றிணைத்து அவர்களின் கவலைகளில் பங்கு கொண்டு அவர்களின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் தமிழ் குலத்தின் தனிப்பெரும் கலாச்சாரம். அதற்காக வகுக்கப்பட்ட பண்பாடு தான் இன்றைக்கு நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிற பண்பாடு. அப்படிப்பட்ட பண்பாடு உலகத்திலே யாராலும் சொல்ல முடியாது. 3 தேவை மனிதனுக்கு: உணவு, உடை, இருப்பிடம். இந்த உணவு, உடை, இருப்பிடம் என்று பார்க்கிற போது இந்த பூமியை 4-5 பாகங்களாக பிரித்து வைத்து பல கோணங்களிலே விவரித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வேளாண்மை என்ற தொழில் மிக முக்கியமான ஒரு தொழில். வேளாண்மை தொழில் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற காரணத்தாலே தான் இன்றைக்கு தமிழகம் நிலைத்திருக்கிறது. நாம் இந்தியாவோடு இருக்கிறோம் என்று சொன்னால் வேளாண்மை கொடுத்திருக்கிற காரணத்தாலே தான். இங்கே வாய்கிற நதிகள், காவிரி நதி, அதை சார்ந்திருக்க பல்வேறு நதிகள் எல்லாம் யாருக்கு நீரை கொடுக்கிறது? மக்களுக்கு, உணவகங்களுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஆகவே நீரை பற்றிய கருத்து நமக்குள்ளே இன்று வரை தீர்க்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த பெருவாழ்வும் விழுவென்றோ, உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறோர் படிக்கு என்று முத்திரை வைத்தவன் தமிழன். எந்த பணியாக இருந்தாலும் அதற்கு ஒரு கருத்தை சொல்ல முடியும். ஆனால் உழவு தொழிலுக்கு மட்டும்தான் கருத்தை சொல்ல முடியாது என்றால், இந்த நாட்டில் எனக்கு வட்டி என் சேஷன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம், அவருடைய தம்பி கிருஷ்ணசாமி நினைக்கிறேன், அவர் ஒரு புத்தகம் மை இந்தியா என்று எழுதியிருக்கார். அதில் ஒரு வரி வரும், உப்பு வேலி என்று வரும். அந்த உப்பு வேலியில் சொல்வார், எது இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்கலாம், உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. இப்படி சொல்லுகிற போது எதை நாம் 5 பாக உலகங்களை 5 கண்டங்களாக 5 பஞ்சபூதங்களாக வெளிப்பார்க்கிற போது முதலில் நீர் தான் நமக்கு காத்திருக்குது. நீருக்கு பிறகுதான் நிலம், அதுக்கு பிறகு காற்று, ஆகாயம், வெளிச்சம் எல்லாம் வருகிறது. இப்படி பார்க்கிற போது நீருக்கு முதல்ல கொடுக்கிற காரணத்தால் நீரின்றி அமையாத உலகு, வானின்றி அமையாத ஒழுக்கு. வள்ளுவ பெருந்தகை எழுதினார். வள்ளுவ பெருந்தகை பாராட்ட வேண்டுமானால் எந்த மொழியால் வேண்டுமானால் பார்க்கலாம். ஏனென்றால் புத்தக கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த நூலகத்துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் உயிரினும் மேலாக மதிக்கிற அந்த புத்தகங்களை நம்முடைய மக்களுக்கு வழங்குவதற்கு பல்வேறு துறைகளில், பல்வேறு கலைகளில், பல்வேறு நிலைகளில் இன்றைக்கும் பங்கெடுத்து கொண்டு 24 மணி நேரம் அதே சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இங்கே இருக்கிற விஓ அம்மா மிக நல்ல ஒரு சிறந்த ஒரு விருந்தோம்பலை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏனென்றால் நன்றி தெரிவிப்பது என்பது, பாராட்டுவது தமிழர் குணம், தமிழ் குணம், தமிழ் கலாச்சாரத்தின் பண்பாடு. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் உலகம் நம்முடைய கையில் வரும் என்று சொல்லியிருக்கிறது. எப்படி வரும் என்றால், இன்றைக்கு தமிழகம் எப்படி இருந்த ஒரு காலத்தில் வாழ முடியாத மக்களால் ஆள முடியாதவர்களால் ஆண்டு, அப்படி இருக்கிற காலத்தில் வாழ்ந்து ஒரு சில தலைவர்கள் இங்கே உருவாகி தமிழகத்தை பெருமாநிலமாக உருவாக்கி தமிழகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்து உருக்குலைந்த தமிழர் வாழ்வில் உயர்த்தி காட்ட கருக்கல்லிலே கண்பிடித்த திருக்குவளை, அந்த திருக்குவளை துரைக்கண்ணவர்கள் தான் இங்கே நமக்கு விளம்பரங்களை செய்து கொண்டு நம்மை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் திருக்குவளை என்றால் ஒழுங்குபடுத்துவதற்காக உள்ள ஊர் என்று உலகுக்கு தெரியும். அப்படி இருக்கிற போது தொன்று தொட்டு இன்றைக்கு நாம் சொல்லுகிற உலகத்துக்கு நம்ம எப்படி தலைமையேற்போம், பின்னாடி வர்றதுக்குள்ள இன்றைக்கு உலகத்துக்கு தலைமை ஏற்பது தமிழ்நாடு. இதை நான் இன்னைக்கு சொல்லலை. 2019 விருகம்பாக்கத்தில் ஒரு சர்வதேச நண்பர்கள் மாநாடு நடைபெற்றது. அந்த சர்வதேச நண்பர்கள் மாநாடு நடைபெற்ற போது நான் போனேன். அங்கே போய் என்னை பேச சொன்னாங்க. நான் ஒலி வாங்கிக்கு முன்னால் பேசலை. ஒரு கருத்து உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ சொல்லிடுறேன், ஒலி வாங்கிய முதல்ல நிறுத்துங்க. நிறுத்த சொல்லிவிட்டு மேடைக்கு போகலை, அந்த நாற்காலிக்கு பக்கத்தில், ஐயா அம்மா வந்திருக்க நீங்களாம் உலக நாடுகளில் வந்திருக்கிறீங்க, எதிர்காலத்தில் இந்த உலகத்தை தமிழ்நாடு ஆளும், தமிழ்நாட்டு மக்கள் ஆளுவார்கள்னு. அது என்னங்க பிடி சொல்கிறீங்க? இன்னொரு சொன்னார், அமெரிக்காவே எதிர்காலத்தில் ஆளப்போவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் என்று நான் சொன்னேன். 2019 அமெரிக்காவில் வந்திருந்த தமிழர்கள் தான் அத்தனை பேருமே நான் அடிக்காமல் விட்டான். நீ எப்படியா அதை சொன்னேன்னு? நடக்கும்யா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நீ யாருன்னு என்ன கேட்டான், நான் தமிழன், அகரம் தொடங்கி சிகரம் தொடுவரை தமிழை தவிர வேறு எதுவும் உயர்த்தி பார்க்காதவன் நான், மற்ற மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அவங்க சொன்னால் அதில் ஒருத்தர் சொன்னார், தம்பி சொல்கிறா இதில் அர்த்தம் இருக்கும் அப்படின்னா, என்னோட வயதில் மூத்தவர், என்னோட இளையவன் சொன்னா, இது சும்மா
வரட்டு பேச்சு இல்லை. தமிழ்நாட்டை ஆளுகிற காலம் விரைவில் வரும். அதை பற்றி பின்னாடி வருவோம். அதற்கான கருத்துக்களை சொல்லுவோம் என்று சொல்லிவிட்டு, அடுத்தது நம்முடைய நாட்டில் எது இன்றைக்கி இதில் விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால், விவசாயத்தை மிஞ்சி வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. உழுதுண்டு வாழ்வதற்கு உப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறொரு பணிக்கு. அந்த உழவு தொழில் இன்றைக்கு சிறப்பாக நடைபெறுகிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு என்ன காரணம்? ஒரு கருத்தை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் தோழர்களே. நான் வேளாண்மைக்காரன். எனக்கு விவசாயம் நேராக வயலில் இருந்து குளித்துவிட்டு நேராக வந்திருக்கேன். தம்பி அறிவு வாங்க, வணக்கம். எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா தொழிலும் முன்னிலை வகிப்பது தமிழ்நாடு தான். இந்தியாவை பொறுத்தவரை, உலகத்தை பொறுத்தவரை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகள் போயிட்டு வந்திருக்கேன். எங்கே போனாலும் நம்ம தமிழர்னு சொல்லிட்டா அந்த நாட்டுக்காரன் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஒரு தமிழர் டீ கூட நமக்கு கொடுக்க மாட்டான். கூப்பிடுவான், நீங்கள் தமிழியன், எஸ் தமிழியன், பிளேஸ் இந்த தாகல் ஜதி அனாத்தி ஃபுளூஸ் அரபியில் கேட்பான். அனாத்தி ஃபுளூஸ் இந்த சுன்னு சபின்னு கேட்பான் அரபியில். நானும் பேசுவேன், இந்த மாக்கு மூக்குன்னு சொல்லுவேன், உனக்கு மூளை கிடையாதுன்னு சொல்லுவேன். பாஜி அது அப்படின்னு சொல்லுவான். நான் நிறையா வச்சுருக்கேன் அப்படிமா, நிறையா வச்சுருக்கேன் மூளை, ஆனால் அது செயல்படாதுன்னு சொல்லுவேன். அப்படி சொல்கிற நேரத்தில் இந்த நாட்டில் வாஜித்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர்கள் எதை இன்றைக்கு நிலந்திருக்கிறோம் என்றால் எதையுமே இன்றைக்கு கலக்கலை. நமக்கு தெரியாத கருத்துக்கள் தான் நிறையா இருக்குது. இன்றைக்கி உலகம் பூரா பார்ப்போம், மிகப்பெரிய பணக்காரர்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்தியாவிலும் பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவ்வளவு பேருக்கும் சிறந்த அறிவுடையவர்களாக அடித்தட்டு மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது தமிழ் இனம் மட்டும்தான். அடித்தட்டு மக்களை சிந்திக்கிற இனம், விருந்தோம்பலுக்கு சிறந்த இனம், மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே பாரியை மிஞ்சுவர்கள். பழனிமலை வேகன், பருமமலை பாரி, கொல்லிமலை ஓரி, குதிரை மலை அதிகமான முதிரைமலை ஆயந்திரன் போல் பரங்கி மலைக்கும் பெருமை சேர்த்திருக்கிற பல்வேறு பாரிவளர்களை கொண்டிருக்கிற நாடு இந்தியாவிலே தமிழ்நாடு ஒன்றுதான். அந்த பாரிவளர்களின் திருவுருவமாகத்தான் எனக்கு முன்னாலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நான் உங்களை புகழ்ந்து பேசணும் அர்த்தம்ல. எங்களுடைய அன்றைக்கு இருந்தபோது நம்முடைய பெண்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு பிறகு வருகிறேன். எப்படி என்றால், நான் எல்லா புத்தகங்களையும் படிப்பேன். கம்பராமாயணம் படிப்பேன், பெரியாரையும் படிப்பேன். பெரியார் தான் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறான். வள்ளலாரை படிப்பேன், அதுக்கு கார்ல் மார்க்ஸை படிப்பேன். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இதை படித்தாதான் 4 பேருக்கு பதில் சொல்ல முடியும். அப்படி சொல்கிறதுனால எல்லா புத்தகங்களையும் படிக்கிறோம். ஆனால் ஒன்றுங்க, தமிழ்நாட்டு பெண்களைப் போல உலக அரங்கத்தில் பெயர் பெற்றவர்கள் யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கி ஒரே ஒரு பேரை இப்போ சொல்கிறேன், கடைசியாக முடிக்கிறேன். கமலா தேவி ஹாரிஸ் மறந்துடாதீங்க. கமலா தேவி ஹாரிஸ் மறந்துடாதீங்க. நம்ம மன்னார்குடிக்கு பக்கத்தில் பைங்காநாடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பைங்காநாட்டுக்கு பக்கத்தில் துளசேந்திரபுரம்னு ஊர் இருக்குது. அந்த ஊரில் 1938 வெங்கட்ராம ஐயங்காருங்கிறவர் போனார் அமெரிக்காவுக்கு. அவருடைய 3வது தலைமுறை தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி அமெரிக்க அதிபராக வருவதற்கு முழு எச்சரிக்கையோடு இருக்கிறார்கள். அதற்கு 2 பேர், விவேகானந்தன் ஒருத்தன், காளிதாசன் ஒருத்தன், 2 பேரும் இன்றைக்கி இருக்கிற ட்ரம்புக்கு ஆதரவாக செயல்பட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி அமெரிக்க டாலரை வாங்கிட்டு இவங்களை நிறுத்தினான். வெற்றி பெற முடியல. ஆனால் அதுக்காக அந்த அம்மா செய்யலை. ஆனால் நேற்று 3 நாளைக்கு முந்தி நம்முடைய மீச்சல் ஒபாமா என்ன சொல்லு தெரியுமா? அமெரிக்காவை பொறுத்தவரை எந்த ஆணும் அந்த பதவிக்கு வர முடியாது. அப்போ உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுவேங்கிறாங்க. அந்த தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தமிழ்நாட்டை போல வேறு யாரும் இல்லை. அது பெண்களை பற்றி அதிகமாக பேச வேண்டுமானால் மிக அதிகமாக பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்களை நான் பார்க்கிற போது 176ஆம் ஆண்டு, கிபி 176, அந்த 176 தொடங்கிய சிலப்பதிகாரத்தில் நம்முடைய சிலம்பு செல்வி கண்ணகி வாயிற் கடைமணி நடனா நடுங்கு ஆவின் கடைமணி உகுதி நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆவியில் மடித்தோன் பெரும்பெயரின் புகார் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற போது எதை சொல்லுகிறார்? திருவாரூர் தேரை முன்னிலைப்படுத்தி, திருவாரூர் மனுநீதியை முன்னிலைப்படுத்தி அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நியாயத்தின் அடிப்படையில், நீதியின் அடிப்படையில் வாழ்க்கை நடத்துகிற ஒரு தமிழர்கள் என்று எடுத்துக்காட்டுகிறது. அதற்கடுத்தாற் போல நான் படித்த இலக்கியங்கள், எதிர்ப்பவன் ஆதாரமாக இருந்தாலும் சரி, அவதாரமாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பதே தமிழ் என்று இருந்தாலும் சரி, தமிழ் மரபு என்ற மான தமிழச்சி மண்டோதரி காட்டுகிறது ஒரு இலக்கியம். அதற்கடுத்து பருவத்தை இழந்து தமிழ் மனம் கொண்ட ஔவையார் மாதிரி பாடுறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, திருக்குறளை பற்றி எல்லாரும் கடுகை துளை தெலுகடல் புகுத்தி குறுக தரித்து குரலாங்க. ஆனால் தமிழ் குலத்தை பெருமக்களை அன்பு சொந்தங்களே, அந்த அம்மா சொன்னாங்க, அணுவை துளைத்து எழுகடல் புகுத்தி குறுக தரித்த குரல். அணுவை துளைக்க முடியுமா? துளைக்க முடியும் என்று சொல்லி காட்டிய தமிழ் பெண், தமிழச்சி, தமிழ்தாய். அவர் சொன்னார், அந்த அணு இன்றைக்கு துளைக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் இந்தியாவை தமிழ்நாடு ஆளுகிறது என்று அர்த்தம். அடுத்ததாக பருவத்தை இழந்து
கணிகையர் குலம் என்னும் கணிகையர் குலமாக இருந்தாலும் கற்பு நெறி காத்த மாதரசி மாதவி. சிலப்பதிகாரத்தில் வருகிற அந்த மாதரசி கற்பு நெறி காத்தவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது இளமையில் இளமை வென்று தவம் ஏற்றிய மணிமேகலை. மணிமேகலை பெண் ஒரு காப்பியமாக கருதுகிறார். 50 காப்பியங்களும் மணிமேகலை. இப்படிப்பட்ட காப்பியங்களை எல்லாம் தமிழுக்காக எழுதினார்கள் என்று சொன்னால் உலகை தமிழ்நாடு ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாகும். அடுத்த 7 நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் ஒரே பெண் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் என்று சொன்னால் நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, வேற ஞாபகம் வரும். மதுவுக்கு அடிமையாவார்கள். ஆனால் மதிக்கு அறிவுக்கு அடிமையாக காரைக்கால் அம்மையாரை படித்தால் போதும். அடுத்தது எழுத்தாணி பிடித்து நிமிர்ந்து நடந்த கவிப்புலி நச்சலை மிகப்பெரிய பெண். கணவர் காணா உலகம் காண என்று சொன்னாலே இலக்கியத்திலே காந்தாரி அம்மாள். என் கணவனை இந்த உலகத்தை காணவில்லை என்றால் நானும் அந்த உலகத்தை காண வேண்டும் என்று தன்னுடைய புடவை தலைப்பால் கண்ணை கட்டி கொண்டு வாழ்ந்தார் ஒரு கருத்தை நாம் சொல்லியிருக்கோம். அடுத்தது நம்முடைய சத்தியவான் சாவித்திரி. அடுத்தது தமயந்தி. அடுத்து தமிழுக்காக திரையுலகில் இருந்த யாராலும் மறுக்க முடியாத போற்றுதலுக்குள்ளான ஒற்றை துணியோடு வாழ்ந்த ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் இருந்தென்றால் நம்முடைய வள்ளுவ பெருந்தகையும் வாசிக்கமையார் இருந்தான். அந்த வாசிக்கமையார் வெளியே போனால் அந்த உடை வாசிக்கமையாரை விட்டு பெரிய அவர் திருவள்ளூர் போனால் அவர் அந்த உடை கத்துவார். அடுத்தது ஒரு பிரிட்டிஷ் பீரங்கியை தன்னுடைய வாளால் உடைத்தெறிந்த வீராங்கனி ஜான்சி ராணி ஒற்றை வாளால் அது சென்றார்கள். அடுத்ததாக திலகமிழந்த விதவை எண்ணினும் இரத்த திலகமிட்டு நாடு காத்த ராணி மங்கம்மாள். அடுத்ததாக தூய வெள்ளை சூரியனாய் உலகம் முழுவதும் உலா வந்த அன்னை தெரசா. அப்படிப்பட்ட பெண்ணை இந்த உலகம் வேறு கண்டதில்லை. அப்படிப்பட்ட அன்னை தெரசா. சரோஜினி நாயுடு. கம்பீரத்தின் அடையாளமாக உலக அரங்கத்தில் 5 கண்டங்கள் வாழ்ந்த இந்திரா காந்தி. நான் நம்மையாரோட டெல்லியில் பேசி இருக்கிறேன். அதனால் எனக்கு அவர் மீது தனிப்பிரியம் உண்டு. நான் பார்த்தபோது அவர் தந்தையார் எழுதிய கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் என்ற வார்த்தையை சொன்னபோது நிறுத்தி விட்டார் காரை. இதை எப்படி சொல்லுகிறேன், ஐ டீட் அது படிச்சிருக்கேன்னு சொன்னேன். அடுத்த கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டுக்கு அப்புறம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்று சொன்னேன். அப்பொழுதும் அந்த அம்பாசிடர்காரை நிறுத்திட்டு 2 புத்தகத்தையும் படிச்சிக்கலான்னு ஆங்கிலத்தில் கேட்டாங்க. நான் படிச்சிருக்கேன்னு சொன்னேன். அப்படி சொன்னவர் அவருடைய தந்தையார் நூலின் பெயரை சொன்ன உடனேயே அவர் காரை நிறுத்திவிட்டு பாராளுமன்றத்தில் நான் சொல்லுவது 1976. அடுத்து இன்றைக்கு காக்கி சட்டையில் உலா வந்து இன்றைக்கும் மிகச்சிறந்த பெண்மணியாக திகழ கிரண் பேடி. அதற்கு அடுத்ததாக மிகப்பெரிய மருத்துவத்துறையிலே இன்றைக்கு பெயர் சொல்லி கொண்டிருக்கிற நம்முடைய கமலாமையார் ஜெமினி கணேசன் மகள். மருத்துவத்துறையிலே சோதனைக்காய் குழந்தைகள் சாதனை படைத்த பெண்மணியாக இருக்கிறார். அடுத்து வரபோதுதான் சுதந்திர போர். இந்த சுதந்திரத்தை முதல் குரல் கொடுத்து சுதந்திர போருக்காக தன்னையும் தன்னுடைய கணவனையும் இழந்துவிட்டு தன்னுடைய காவலாளியை நான் மாற்றுக்காரனுக்காக இவரை என் கணவனாக பதிவு செய்து விடு என்று சொன்ன வீரமங்கை வேலுநாச்சியார் பெரிய மருது என்னுடைய கணவர் என்று எதற்காக சொன்னார்னா, அந்த நாட்டை வெள்ளைக்காரன் கொண்டுட்டு போகிறதுக்கு உனக்கு வாரிசு இல்லைன்னு சொன்னபோது தன்னுடைய காவலாளியாக இருந்து தனக்கு சொந்தனாக இருந்தவரை உன்னை என் கணவராக அறிவிக்கிறேன் என்று சொன்னார்கள். இதுக்கு வரலாற்றில் வருகிறது. அதற்கு பிறகு இன்னொன்று சொல்கிறேன். அந்த வேலுநாச்சியாரிடத்திலே சர்வ வல்லமை பொருத்திய ஒரு பெண்மணி இருந்தால் குயிலி தெரியும் என்று கருதுகிறேன். அந்த குயிலி என்ன செய்தார் என்றால், அங்கே வெள்ளைக்காரனுடைய வெடிமருந்து கிடங்கு இருக்கிறது. அந்த வெடிமருந்து கிடங்கு வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விளக்கரிப்பாங்க. அங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த இடம் நான் பார்த்தோம். அங்கே விளக்கரிக்கும் போது ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, அங்கே விளக்கரிக்க எண்ணெய் நெய் கொண்டு வராங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த குயிலிங்கிறவங்க. அவர்கள் யார் தெரியுமா? இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த உத்தம பெண்மணி அவர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க, அம்மா எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் நெய் கொடுங்க, விளக்கரிக்க வச்சிருது. இப்படியே வாங்கி உடம்பு பூரா அப்படியே ஊற்றிக்கிட்டு உடம்புல தீய வச்சுக்கிட்டு அந்த வெடிக்கிழங்கில் அப்படியே விழுந்து மறைந்தாள். அப்படிப்பட்ட பெண்மணியெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் தமிழ் குலம் உலகுக்கு வழிகாட்டி கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்களின் புதுமைகளை கண்டு இனியும் பெண்கள் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாதனைக்கு காரணம் என்னென்றால் அவர்கள் தமிழ் குலத்தை பிறந்த காரணத்தாலே தான் என்று சொல்லிவிட்டு நான் நீராவிக்கு வருகிறேன். இன்றைக்கு நான் டெல்லிக்கு போய் அங்கேருந்து ஆக்ரா போய் தாஜ்மஹாலை பார்த்தேன். தாஜ்மஹால் 633 கட்டப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த கட்டிடக்கலையின் சின்னம். அதுக்கு இன்ஜினியர் இருந்தவன் துருக்கி நாட்டை சேர்ந்தவன் இருந்து பல ஆண்டுகள் இருந்து அந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் கருவூலத்தையும் காலி செய்து 4 கோடி ரூபாய் 633 கட்டி செஞ்சாங்க. அது இன்றைக்கு போற்றப்படுகிறது.
நான் உலக அதிகாரங்களை எல்லாம் பார்க்கிறேன், உலக நிலைகளெல்லாம் பார்க்கிறேன். நீர் என்று பஞ்சபூதங்கள் சொல்லுகிறார். நீருக்காக இன்றைக்கு நம்முடைய உலக அரங்கில் 1ஆம் நூற்றாண்டில் ஒரு அணை கட்டப்பட்டது. இப்பொழுது இருக்கிற கல்லணைக்கு பக்கத்திலே ஒரு ஊர், அந்த அணை கிடையாது, முடிஞ்சிச்சு. என் இனிய சொந்தங்களே, உங்களுக்காகத்தான் அந்த கருத்தை சொல்கிறேன். 2ஆம் நூற்றாண்டில் ஒரு அணை கட்டினார்கள், கல்லணை. கட்டியவன் தமிழன், தமிழ் குலத்து பெருமகன், தமிழ் குலத்து பெருவேந்தன். கல்லணை கட்டினான், கரிகால் பெருவளத்தான். அந்த கல்லணை கட்டப்பட்டது உலகில் அந்த ஒரே ஒரு நதியில் மட்டும்தான். அந்த நேரத்தில் நான் வரலாறு பார்க்க போது ஸ்பெயின் நாட்டில் ஒன்று கட்டியிருக்கான் 2ஆம் நூற்றாண்டில். ஸ்பெயின் நாட்டில் கட்டி அது சம்பந்தம் ஆய்வு செய்யும்போது அந்த அணைக்கான அடையாளமே இல்லை என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அந்த அணை மூழ்கிவிட்டது என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் ஒற்றை கருத்தை நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் என்றால், ஒரு அணை கட்டப்பட்டு 1800 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு சொட்டு நீர் கூட சிந்தாமல் இன்றைக்கு ஒரு அணை வாழ்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது கல்லணை என்ற ஒன்று. கைதட்டி நீங்கள் அதை ஆதரிக்க வேண்டும். அந்த கல்லணையை தாஜ்மஹாலுக்கு கொடுத்த உலக அதிசயங்களில் ஒன்று என்ற பெயரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தலைமை அமைச்சர், நீ நர்மதை கரையில் பிறந்த பிரதமர் பிறந்தது நர்மதை ஆற்றங்கரையிலே. அவருக்கும் சொல்கிறேன், நீங்களும் அதை பெருமை பெற்றுக் கொடுங்கள். தமிழகத்தில் ஒரு உலக அதிசயம் இருக்கிறது என்றால் அது கல்லணை மட்டும்தான், நீருக்காக கட்டப்பட்ட கல்லணை. அப்படிப்பட்ட கல்லணை இன்று வரை ஒரு நூலிலை கூட பிசகாமல் தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் தாஜ்மஹாலை தயவு செய்து குறைவாக அல்ல, அது ஒரு கட்டிடம், அதற்கு அந்த புகழ் கொடுப்பது உண்மைதான். ஆனால் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக சாதனை என்று சொன்னால், உலக அதிசயம் என்று சொன்னால் கல்லணை தான். அதற்கு பிறகு 1000 அணைகள் வந்திருக்கலாம், எத்தனை ஆறுகள் வந்திருக்கலாம். அதையெல்லாம் மீறிய இருக்கிற போது இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் தலைவர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கார் ரகுராம் ராஜன். இன்றைக்கி அடுத்தது பில்கேட்ஸு இருக்கிறான். பில்கேட்ஸை போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க. பில்கேட்ஸ் எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒருத்தன் கேட்டான். அப்போது ஒரு பத்திரிக்கைக்காரர் சொன்னால், பில்கேட்ஸுக்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று அமெரிக்க டாலராக மாற்றி அந்த அமெரிக்க டாலர் கட்டுக்கட்டாக அடுக்கினா இங்கேருந்து சந்திரமண்டலம் வரைக்கும் போயிட்டு வரலாம். இங்கேருந்து சந்திரமண்டலம் வரைக்கும் போயிட்டு வரலாம். அவனுக்கு ஒரு நிமிடத்துக்கு வருமானம் 8 வருஷத்துக்கு முன்னாடி 5 கோடி, இன்றைக்கி 13 கோடி. ஒரு நிமிடத்துக்கு 1 2 3 4 5 6 எண்ணிட்டிங்கன்னா அவனுக்கு 13 கோடி அவன் கணக்கில் போயிடும். அவ்வளோ பணத்தை வச்சுருக்கவன் என்ன சொல்கிறான்? அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ என்ன இங்கே நிறையா அமெரிக்காவே வச்சுருக்க, அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இவ்வளோ பேர் வச்சுருக்கிய, உன்னை தொழிற்சாலை நீ இந்தியர்கள் அதிகம் ஆளை வச்சுக்கிட்டு இருக்க, அதனால் தொழிற்சாலை மூடலாமான்னு கேட்டான். நீ என் தொழிற்சாலை மூடிட்டீன்னா நான் என்ன செய்வேன்? நேராக கொண்டு போய் அமெரிக்காவில் வைக்க மாட்டேன், தமிழ்நாட்டில் கொண்டு வச்சுருவேன். அப்போ எவ்வளோ பேர் உன்ட்ட வேலை பார்க்குறான்னு கேட்குறான். அடுத்த கேள்வி, என்னட்ட வேலை பார்க்குறவங்கள 18% பேர் இந்தியர்கள். சரி, இந்தியாவில் வைக்கிறேன்னு சொல்ல வேண்டியதான். இல்லை, அந்த 18% இந்தியரில் 80% தமிழர்கள், 80% தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 80% தமிழ் வரக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வச்சோன்னா உலகத்தை இன்றைக்கி இருக்கிறது அதிகமான பெருமை எனக்கு கிடைக்கும். உலக அரங்கில் தமிழர்கள் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் உலக அரங்கில் தமிழ்நாடு தன்னிலை உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. அதில் மாற்றமே இல்லை. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இந்த புத்தகங்கள் படிக்கிறத பற்றி நான் இதுவரை எத்தனை புத்தகம் படிச்சிருக்கேன் எனக்கே தெரியாது. நான் கடைசியாக 3 நூல் படிச்சிருக்கேன். இப்போது ஒரு வாரத்துக்குள்ள அந்த 3 நூல் 4வது எடுத்து வச்சுருக்கேன். தமிழக திருக்கோயில் கல்வெட்டுகள் காட்டும் தமிழ் சமூகம் என்ற ஒரு நூல், இன்னும் 900 பக்கம். அது அந்த புத்தகத்தை இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிப்பேன். நான் படிக்காத புத்தகங்களே இல்லை என்று சொல்வதில்லை, நிறைய புத்தகங்கள் படிப்பதான் என்னுடைய வேலை. அப்படி நான் படித்த 3 புத்தகத்தை உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஒன்று 3ஆம் உலகப் போர். எது? 3ஆம் உலகப் போர். யார் எழுதுனது உங்களுக்கு தெரியும். 2வது புத்தகம் சுந்தரவள்ளி சொல்லாத கதை. இது திருத்துறைப்பூண்டி உத்தம சோழன் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை 4 நாள் கொடுத்து இதை படிச்சுட்டு நாங்கள் ஒரு விழா வச்சுருக்கோம், அதில் நீங்கள் பேசுங்க. நாங்கள் 4 நாள் வேணாம் ஐயா, 1000 பக்கம் தானே, 3 நாள் போதும். 3 நாள் படிச்சுட்டு குறிப்பெடுத்துருவேன். அங்கே பேசினேன். அந்த நூலில் ஒரு குறையை கண்டுபிடிச்சோன்னேன். ஐயா, அந்த சுந்தரவள்ளி சொல்லாத கதையில் வர கதாநாயகனுக்கு 3 ஆண் குழந்தைகள் கொடுத்துருக்குறீங்க. 3 ஆண் குழந்தைகள் கொடுத்துருக்குறீங்க, ஒரே ஒரு பெண் குழந்தை ஏயா கொடுங்க. மேடையில் கேட்டேன். மேடையில் அத்தனை பேருமே கேட்டேன், ஏயா பொம்பளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த 3வது ஒரு நூல் உதம்பல் நூல், இப்போ தான் படித்தேன். அந்த உதம்பல் நூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பக்கத்தில் இருக்க எரிஞ்சூருங்கிற ஊர் நடந்த 1968 டிசம்பர்
25ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நடந்து 41 பேர் இறந்து போனார்கள். ஒரு வீடு கொளுத்தப்பட்டது, தீ விபத்து அல்ல. அதை பற்றி அந்த நூலை படித்தபோது என் கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி. ஏனென்றால் அதில் வருகிற சீனியமால் என்ற பாத்திரம், அதில் வருகிற உத்தண்டி என்ற பாத்திரம், அதில் வருகிற பன்னீர் என்ற பாத்திரம், இதை மூணையும் தாண்டி சுஜிலா என்ற ஒரு பெண்ணுடைய பாத்திரம் என்னை தைரியத்தை உண்டு செய்து, அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலகத்தில் அத்தனை பேருமே இந்த தமிழ்நாட்டு மக்களின் பெருமைகளை புகழை உலகெங்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பேச்சாளர் பேச்சை முடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் நான் ஒரு 10% பேசியிருக்கேன். இன்னும் 90% பாக்கி இருக்குது. யார் கூப்பிட்டாலும் வந்து பேசுவேன். அதை அடுத்த கூட்டத்தில் கூப்பிடுவேன். யார்கிட்டையும் 10 காசு வாங்க மாட்டேன். எப்போ கூப்பிட்டாலும் வந்து பேசுங்கிறத தெரிவித்து இந்த புத்தகத்தினால 4வது ஆண்டா நான் கலந்துக்கிட்டு பேசுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய நம்முடைய தமிழ் துறைக்கும் நம்முடைய தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.